நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குருவானவராக இருப்பதனால கால்டுவெல் அப்படிங்கிறவர் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐயில் திருநெல்வேலியில் ஒரு அசிஸ்டன்ட் பிஷப்பாக பணியாற்றிய ஒரு மிஷினரி. அவரை பற்றியெல்லாம் பெரிய அளவில் தெரியல, அங்குமிங்குமாக நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ என்னை போன்ற பலரை இன்னைக்கு கால்டுவெல் குறித்து தேடி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு படிக்க வைத்ததற்காக ஆளுநர் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இந்த காணொளி மூலமா கால்டுவெல் உண்மையிலேயே யாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு எங்க எல்லாரையும் நீங்க ஒரு உந்துதலா கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. அதனால ஆளுநருக்கு ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய கதைக்கு வருவோமே. எல்கே அத்வானி எங்க படிச்சார்? கராச்சியில சென்ட் பேட்ரிக் பள்ளியில, இப்போ கராச்சி பாகிஸ்தான்ல இருக்கு, அங்க இருக்கிற சென்ட் பேட்ரிக் பள்ளியில அவர் படிச்சார். கரெக்டா? உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் அருண் ஜெட்லி அவர் எங்க படிச்சாரு? சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூல்ல படிச்சாரு. வேண்டாம், விட்டுருவோமே. பிஜேபியினுடைய இன்றைய தலைவர் ஜேபி நட்டா எங்க படிச்சாரு? பாட்னால இருக்கிற சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூல்ல படிச்சாரு. அப்படித்தானே? இதே போல ஸ்மிருதி இரானி, எத்தனையோ பேரை சொல்லலாம். நம்ம பிஜேபியில எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாரும் அப்போ ஞானஸ்தானம் வாங்கிட்டு தான் கல்வி கற்றுக்கிட்டாங்களா? எப்படி இந்த மாதிரியான ஒரு பேச்சை உங்களால் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தெரியல. இதையும் பார்க்கும்போது தமிழக மக்கள் இன்னும் எங்களை பைத்தியக்காரங்களாவே நினச்சிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் போல தான் தோணுது நம்முடைய ஆளுநரை பார்க்கும்போது. நான்காவது தெளிவு, அபத்தத்திலும் அபத்தம் என்ன அப்படின்னா, கால்டுவெல் ஒரு டிராப் அவுட் ஸ்டூடெண்ட், அவர் ஸ்கூலே முடிக்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னது தான். இந்த கால்டுவெல் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். யுனைடெட் கிங்டத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து பிஏ லிட்ரேச்சரும் தேர்ச்சி பெற்றவர். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் கூட, பல ஆண்டுகள் கற்றுத் தேர்ந்த ஆர்டிஸ்ட். அதே போல சில தரவுகள் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த 4 மாதம் கப்பலில் வரும் பொழுதே அவர் சமஸ்கிருதத்தையும் தெலுங்கையும் கற்று தேர்ந்து விட்டார் என்று, வந்த பிறகு தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, ஒடியா, இன்னும் பல மொழிகளை அவர் கற்று தேர்ந்திருக்கிறார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஏறக்குறைய 25 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு இந்த கால்டுவெல். பல புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்கிறார் பல மொழிகளில். இவர் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்டா? எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டி தான், நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், யார் என்னத்தை கேட்க போகிறா அப்படின்னு நினச்சி அவர் பேசினாரான்னு தெரியல. பட் ஒரு விதத்தில் நான் சொன்னது போல் ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இன்னைக்கு கால்டுவெலை பற்றி தெரிவதற்கு அவர் நம்மை தூண்டி விடுகிறார், ஒரு உந்துதலாக இருக்கிறார். அதனால் எகெயின் ஐ கிவ் ஹிம் தேங்க்ஸ் அண்ட் அப்ளாஸ். ரொம்ப நன்றி ஆளுநர் ஐயா அவர்களே. அதே போல் ஜியு போப்பும் பார்த்தீங்கன்னா படிக்கவே இல்லையாம். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் லெக்சரர், லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் லெக்சரர். திருக்குறளையும் திருவாசகத்தையும் முதல் முறையாக தமிழ்லேருந்து மாற்று மொழிகளுக்கு மொழிபெயர்த்த ஒரு மகா உன்னதமான ஒரு தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இவர்கள். அதே போல் கால்டுவெல் வாழ்ந்த வீடு, அவருடைய கல்லறை, அவர் எழுப்பிய ஆலயம் எல்லாமே திருநெல்வேலியில் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்குது. குறிப்பாக இடையன்குடி அப்படிங்கிறது என்னுடைய மாவட்டம் தான், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இடையன்குடி. நானும் ஒவ்வொரு முறை அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு புனிதமான ஒரு உணர்வை பெற முடியும் அவருடைய கல்லறையை கடந்து செல்லும் போதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் மதிக்கலாட்டும் பரவாயில்ல, கொச்சப்படுத்தாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு பதிவு, ஆளுநர் அவர்கள் கால்டுவெலை குறித்து பேசியது இது முதல் முறை மட்டுமல்ல, 2வது 3வது முறை அவரை குறித்து ரொம்ப வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன் இவருக்கு என்ன பஞ்சாயத்தா? அவங்களுக்கு தான் பஞ்சாயத்தா? ஒன்று தான், ரொம்ப தெளிவாக சொல்லிக்கலாம். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான ஒரு விடயம் அல்ல, தமிழ் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, கால்டுவெலுக்கு முன்பாக வரை இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா,
எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், தமிழ் மொழி கூட சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்து கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக இந்த பிம்பத்தை, இந்த மாயையை உடைத்து எறிவது கால்டுவெல் அவர்கள். தமிழ் தொன்மையான மொழி. இந்த தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு மொழிகள் பிறக்கின்றன. எல்லாத்தினுடைய வேர் சொல், ஆணி வேரானது இந்த தமிழில்தான் இருக்கிறது என்று சொல்லி உலகத்துக்கு நிரூபித்தவர் இந்த கால்டுவெல் அவர்கள். அவருடைய புத்தகமான கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் 1856 அவர் சொல்றார். அதுக்கப்புறம் தான் திராவிடம் அல்லது தமிழினுடைய பெருமையானது நம்ம எல்லாருக்கும் தெரியவே வருகிறது. இல்லைன்னா நம்மளை இன்னைக்கு வரைக்கும் சனாதனத்தின் அடிமைகள் என்று சொல்வது போல சமஸ்கிருதத்தின் அடிமையாகவே நம்மளை வைத்து கொண்டிருக்கத்தான் இந்த வடக்கர்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் ஆளுநர் மீண்டும் மீண்டும் நம்மிடம் வந்து தைரியமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரணமும் கால்டுவெல்லின் மீது இவர்கள் வன்மத்தை கக்குவதற்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, முதல் முறையாக பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிறத பிரித்து இந்த பிராமின்ஸ், இந்த நான் பிராமின்ஸ், பிராமின் அல்லாதவர்களை அடிமையாக்குகிறார்கள் என்ற ஒரு சின்ன தீயையும் சுடர்விட்டு எரிய வைத்தவர் இவர்தான். அதுலேருந்து தான் திராவிடியன் மூமெண்ட், நான் பிராமின் மூமெண்ட். திமுகவுக்கு முன்னாடி இருந்தது தீகா, தீகாவுக்கு முன்னாடி இருந்தது இந்த நான் பிராமின் மூமெண்ட். பெரியார் எல்லாம் அங்கிருந்து தான் வராங்க. இதனுடைய அடிப்படை நாதம் வந்து கால்டுவெல் தான். அப்போ கால்டுவெலை அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழை அடிச்சிடலாம், தமிழர்களை அடித்து விடலாம் என்று சொல்லி ஒரு சில கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது. நாம் தெளிவோடு இருப்போம். கால்டுவெலும் ஜி போப்பும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை தாண்டி, அவர்கள் மிஷனரிகள் என்பதை தாண்டி, அவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், தமிழுக்காக வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு தமிழ் மொழியானது உலகமெங்கிலும் போய் கொஞ்சம் பெயரையாவது எடுத்திருக்கிறது என்றால் அது இவர்கள் விதைத்த, இவர்களுடைய மொழிபெயர்ப்பினால் அடைந்த ஒரு சின்ன பலன் அப்படிங்கிறத தமிழ் சமூகம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த ஆளுநருக்கு மீண்டும் நம்முடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஆளுநர் போகிற இடத்துலலாம் கால்டுவெல் பற்றி பேசுங்க. தமிழ் இளைஞர்கள், இளம்பெண்கள் கால்டுவெலையும் ஜி போப்பையும் குறித்து படிக்கட்டும். ஏன்னா நிறைய பேரை பற்றி நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக படித்து எங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து ஆளுநர் உதவி செய்வாராக. நன்றி.